அப்பே தெரிஞ்சு தேசம் பார்த்து இதுல நான் ஊழியக்காரனா அழைச்சிட்டேன்னா அவனுக்குள்ளேயே ஒரு ஆசை வந்துடும். எக்ஸ்ட்ரா பேக், எக்ஸ்ட்ரா ஷூட், எக்ஸ்ட்ரா ஷர்ட், எக்ஸ்ட்ரா ஷூஸ். பைபிள் இருக்கிற இல்ல கிட் பேக் இதெல்லாம் இருக்கும். அப்படிதான் ரொம்ப பேர் கிட்ட போறாங்க வெளியூர் ஊழியத்துக்கு. ஆனா கனடா போன நாட்டுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஷர்ட், ஷூட், ஷூஸ் எல்லாம் போட்டு போக அவசியமே இல்லையே. அவசியம் பொருளே போயிடலாம். வீட்டுக்கு போட்டு டிஷர்ட் கூட போயிடலாம். போன வாரம் யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்ல போட்டிருந்தார், எனக்கு இது போட்டிருந்தார் கமெண்ட்ஸ். நம்மளே விஷால் மால்ல வாங்கின 200 ரூபாய் டிஷர்ட் போட்டு சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடத்திடுறோம். 2000 ரூபாய் ஷூட் வாங்கினா கூட 2000 ரூபாய் இருந்தா ஒரு ஜீசஸ் கேண்டின் சாப்பாடு போடலாம், விதவையை சந்திச்சலாம், ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன கொடுக்கலாம், இல்ல வேற வீட்டு வேலை என்ன கொடுக்கலாம், குடிசையில் இருக்கிறவங்க என்ன கொடுக்கலாம், அப்படி யோசிக்கிறோம். அவர் போட்டு நல்ல சகோதரன் யாரும் தெரியல, ரொம்ப பரிசுத்தம் அடைந்தவர் யாரும். பிரதர், சின்ன பசங்கள்ட்ட தான் நீ ஊழியம் செய்யும்போது நீ எல்லாம் ஃபுல்லா போத்தி நிக்கணும். அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சு அந்த தம்பிக்கு. அண்ணன் தான் தம்பியே தெரியல. ஊழியமே தெரியாத மேடம் இருந்து 10,000 20,000 ஷூட் போறாங்கல்ல, அவனை கேட்கணும். தைரியம் இருந்துச்சு, நான் தில்லி இருந்துச்சு அவனை கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தில்லி இல்லையே, அழைப்பு இல்லையே, பரிசுத்தம் இல்லையே, இயேசுவே இல்லையே கூட எப்படி கேட்க முடியும்? நாங்கெல்லாம் செத்தா இயேசுக்காக நிக்கிறோம். அடிச்சு போட்டாங்க இயேசுக்காக தான். சுயத்துக்காக இயேசுவிட வரலப்பா. 200 ரூபாய் டிஷர்ட் போட்டு ஊழியம் செஞ்சிருவோம். 20,000 ரூபாய் ஷூட் தான் நிக்கிறோம். நீங்க காசே இல்ல, இயேசு சொல்லி கொடுத்திருக்காரு. பிச்சுவேன் நியாய தீர்ப்புல நீதான முதல்ல நரகத்துக்கு. எசேக்கியேல் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு யாருக்கு வருமா? லீடர்ஸ். லீடர்ஸ் வரப்போதுப்பா, ஜாக்கிரதையா. முதல்ல உங்களுக்கு தான் சீட்டு நரகத்துல. நான் அந்த ஆசைப்பட்டா எனக்கு அந்த சீட்டு நரகத்துல. இயேசு விரும்பாத காரியம் தங்கமும் சில்வரும் கோல்டும் சூட்டும் பூட்டும் சாட்டும். இயேசு சொல்றாரு, go to the last sheep. கனவு நாட்டுக்குட்டி தேடி போ, அதுதான் உன் வேலை. அதுதான் அழைச்சிருக்கிறேன், அதுதான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அதுதான் நீ உபவாசத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். போவியா?